வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு கம்பெனில ஒரு வாட்ச்மேன் கம்பெனி ஓனருக்கு குட் மார்னிங் சொல்றாரு. அப்ப இந்த கம்பெனி ஓனர் திரும்ப குட் மார்னிங் சொல்லிட்டு இந்த பெரியவருக்கு 10,000 பணத்தை கொடுக்கறா. இந்த பணம் எதுக்குன்னு இந்த கம்பெனி ஓனர் கிட்ட கேக்குறாரு. அப்ப இந்த கம்பெனி ஓனர், இந்த பணத்தை நீங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனிக்கு நீங்க நிறைய வளர்ச்சி கொடுத்திருக்கீங்க. உங்க பெரிய மனசுக்கு இது கொடுத்தே ஆகணும்னு உங்க மாச சம்பளம் அடுத்த வாரம் வரும்னு சொல்றாரு. டோரை திறந்து விடுறாரு. இன்னொரு ஆளும் இந்த பெரியவருக்கு பணத்தை கொடுக்கிறார். இந்த பணத்தை வச்சுக்கோங்க. நீங்க பாக்குறதுக்கு என்னோட அப்பா மாதிரி இருக்கீங்க. இந்த பணத்தை நீங்க செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி இந்த கம்பெனில வேலை செய்யற இன்னொரு ஆளும் இந்த பெரியவருக்கு, பெரியவரே நான் உங்களுக்கு பணம் கொடுத்தா அதை மறுக்காமல் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்கிறாரு. இதே மாதிரி இந்த கம்பெனியில் வேலை பார்க்கிற எல்லாருமே இது பெரியவருக்கு 10,000 ரூபாய் 10,000 கொடுக்கறாங்க. இந்த பெரியவர் இன்னைக்குன்னு பார்த்து எல்லாரும் 10,000 ரூபாய் கொடுக்கறாங்களே, இது ரொம்ப அதிசயமா இருக்கு. இந்த 10,000 ரூபாயை கொடுத்து இந்த வேலையிலிருந்து நம்மளை எடுக்க பாக்குறாங்களான்னு தெரியலன்னு ரொம்ப பயப்படுறாரு. இந்த கம்பெனி ஓனர் கிட்ட இந்த வாட்ச்மேன் மேடம் கம்பெனியில் வேலை பார்க்கிற எல்லாருமே 10,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அதுல நீங்களும் கொடுத்தீங்க. இந்த பணம் எனக்கு வேணாம் மேடம், எனக்கு இந்த வேலை போயிருமான்னு ரொம்ப பயமா இருக்கு. இந்த பணத்தை எதுக்காக எனக்கு கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா இந்த ஓனர் கிட்ட கேக்குறாரு. அப்ப இந்த ஒரு கம்பெனி ஓனர், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நடந்த பிரச்சனை சீக்கிரத்துல சால்வ் ஆகிடும், உங்க கூட நாங்க இருக்கோம், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பெரியவர் மேடம் இந்த பணம் எனக்கு வேணாம்னு சொல்லி கொடுக்க போறாரு. அப்ப இந்த கம்பெனி ஓனர் என்ன நடந்தது நான் சொல்றேன், இந்த பணத்தை வாங்கின்னு சொல்றாங்க. இப்ப தாங்க தெரிய வருது, இந்த கம்பெனியில வேலை பார்க்கிற இந்த பெரியவரோட பையன் போன் போட்டு இனிமே என்னோட வீட்டுக்கு வர வேண்டாம், நீங்க ஒரு தனியா வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கிக்கோங்க, நீங்க என்னோட வீட்டுல இருக்குது என்னோட மனைவிக்கு பிடிக்கல, எனக்கும் பிடிக்கலன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த பெரியவர் தன்னோட பையன் கிட்ட, நான் எங்க போவேன்னு சொல்லு, என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல, நான் எங்க போய் சாப்பிடுவேன்னு சொல்லு, வயசான காலத்துல நீ தான் சோறு போடணும் தெரியாதான்னு கேட்டிருக்காரு. அப்ப இந்த பெரியவரோட பையன், நான் உங்களுக்கு சோறு போடுறதா இல்ல என்னோட சின்ன பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா, நான் சொல்றதை மீறி என்னோட வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அடிச்சு தள்ள வேண்டியதுதான் இருக்கும்னு சொல்றேன். அப்ப இந்த பெரியவர் ரொம்ப மன உளைச்சலா இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் இந்த கம்பெனியில் வேலை பார்க்கிற ஆளு இவர் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு ஓனர் கிட்ட சொல்லி இருக்காரு. இந்த ஓனர் வந்து பெரியவர் கிட்ட, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்னோட வீட்டுல தங்கிக்கோங்க, உங்களுக்கு சாப்பாடு நான் பண்ணி தரேன், இனிமேல நான் தான் உங்க மக, நீங்க தான் என்னோட அப்பான்னு சொல்றாங்க. இந்த பெரியவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த கம்பெனி ஓனரோட செயல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.